படத்தில் அவருடைய ஹேர் ஸ்டைலு கையில் போட்டிருக்க காப்பெல்லாம் பார்த்தா விஜயை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஒரு அரசியல் நடிகர் எப்படி வந்து அரசியல்வாதியாக கன்வெர்ட் ஆவார் அப்படிங்கிறத இதை விட ரொம்ப தெளிவாக அந்த படம் சொல்லியிருப்பார். உங்க விஜய் நான் வரேன். நாங்கள் வேற ஒரு ஸ்டேட்டோட தலைவரை வச்சு தான் டிசம்பிள் பண்ணி தான் நட்டி அவரோட கேரக்டரே நாங்கள் இது பண்ணோம் அப்படின்றாங்க. இல்லை, இதுவே வந்து காப்பி தான், விஜயே காப்பி தான். ஜெகன்மோகன் ரெட்டி அதே மாதிரி பஸ்ஸில் வருவார். நீங்கள் யாராவது கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டி 2024 லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின் நீங்கள் போட்டின்னு வரும். இதே மாதிரி வேணும். இது வந்து விஜய் அவர்களோட பேரை கெடுக்கிறதுக்கு தான் இந்த படம்ன்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. இல்ல, எப்படியா இருந்தாலும் ஒரு டாக் வந்துருச்சுல, விஜய் சுத்தியே தான் செய்தி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கெயின் தான் வரும். தேங்க்யூ, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஜனநாயகனை முடக்கணும்னு சொல்லிட்டு அதுல அரசியல் கண்டென்ட் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணல. ஆனா இதுலயும் அரசியல் தானே பேசியிருக்காங்க, அதை மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? சிம்பிள் மேட்டர். நட்டி அரசியல்வாதி இல்லை, இவர் அரசியல்வாதி. ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா தேர்தல் கமிஷன் போடுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. இப்ப என்னன்னா ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டே வருது. என்னன்னா விஜய் அவர்களோட சிலையை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏஐ வச்சு பண்றாங்க. இது அரசியலே இது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கூட்டு போனா போய் ஓட்டு விழுந்துடும். எந்த அளவுக்கு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டா TN 2026 சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து விஜய் அவர்களோட அரசியல் அந்த பயணத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு நிறைய ப்ரெஷர், டிவிகே சைடா இருக்கட்டும், ஐடிவிங் சைடா இருக்கட்டும், நிறைய ப்ரெஷர் போச்சு. அந்த படத்தை நீங்க பாத்தீங்களா சார்? இல்ல, படம் பார்க்கல, 3 சீன்ஸ் மட்டும் பார்த்தேன். இதே தயாரிப்பு நிறுவனம் தான் அந்த தம்பி தலைவர் தலைமையில்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுல வந்து அன்பில் மகேஷ் ட்ரோல் பண்ணி படம் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதே கம்பெனி, இதே கண்ணன் ரவி தயார் பண்ண படம் தான் அந்த TT படம். அதில் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஜீவா பேசுன நம்ம கூட கண்டிச்சிருக்காங்க. எவ்வளோ எமோஷனலாக பேசின விஷயம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே நிறுவனம் தான் இப்பயும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதே டீம் தான் இந்த படத்துலையும், அதே டீமில் அதே ப்ரொடியூசர் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. அவர் நிறைய விஷயங்களை சட்டையராக பண்ணியிருக்காரு. இதை விட இன்னொரு நீங்களும் ஹீரோதான்னு ஒரு படம், அது பி சேகர் டைரக்ட் பண்ண படம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம், நன்னல் ரவி நடித்த படம். ஒரு அரசியல் நடிகர் எப்படி வந்து அரசியல்வாதியாக கன்வெர்ட் ஆவார் அப்படிங்கிறத இதை விட ரொம்ப தெளிவாக அந்த படத்தை சொல்லியிருப்பார், எப்படி பண்ணியிருப்பாருன்னு. இதாவது அப்படி ரிசம்பிளோட அவங்க சட்டையர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரியலாகவே எப்படி பண்ணுறாங்கன்னு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு படம் வரும். இந்த படத்தில் அவருடைய ஹேர் ஸ்டைலு, கையில் போட்டிருக்க காப்பெல்லாம் பார்த்தா விஜயை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அது அந்த டீம் கிட்ட கேட்கும் போது நீங்கள் விஜய் அவர்களை தான் நீங்கள் போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும் போது, நாங்கள் வேற ஒரு ஸ்டேட்டோட தலைவரை வச்சு தான் டிசம்பிள் பண்ணி தான் நட்டி அவரோட கேரக்டரே நாங்கள் இது பண்ணோம் அப்படின்றாங்க. இல்லை, இதுவே வந்து காப்பி தான், விஜயே காப்பி தான், ஜெகன்மோகன் ரெட்டியே காப்பி தான். ஜெகன்மோகன் ரெட்டி அதே மாதிரி பஸ்ஸில் வருவார். நீங்கள் யாராவது கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டி 2024 லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின் நீங்கள் போட்டின்னு வரும். இதே மாதிரி வேன், இதே மாதிரி கலர் ட்ரெஸ்ஸு, இதே மாதிரி கையில் வரலாம் போட்டிருப்பார், இதே மாதிரி ஸ்மைல் பண்ணுவார். அந்த லுக்கு முதல் கொண்டு அப்படியே பண்ணுவார். லைட் கலர் பேண்ட்டு, லைட் கலர் ஆஃப் ஒயிட்டில் ஒரு ஷர்ட்டு, அதை கையை மடிச்சு விட்டு அப்படி பண்ணுவார். இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுக்கக்கூடியது. இப்படி வர்றீங்க, இங்கே நிற்கிறீங்க, இந்த பேசுகிறீங்க, இந்த பாட்டு போடுறீங்க. அதே மாதிரி தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டிக்கு பண்ணியிருப்பாங்க. அவருக்கு இதே மாதிரிலாம் பாட்டெலாம் போட்டு எமோஷன்லாம் கிரியேட் பண்ணி அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுக்கக்கூடிய வேலை. அப்போ ஒரு வேலையை அந்த ரேவந்த் ரெட்டியோ இல்லாட்டி ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தா கூட அவங்க வச்சிருக்கலாம். அப்போ விஜய் அதை காப்பி பண்ணி இங்கே பண்ணுறாரு. அது பார்க்குறப்ப என்னன்னா நமக்கு விஜயை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவருடைய பாடி லாங்குவேஜில் விஜயை ரெசம்பிள் பண்ணல, அந்த கெட்டப் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி புதுமை பித்தன் ஒரு படம் வந்துச்சு, பார்த்திபன் நடித்த படம். அந்த படத்தில் ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பார், தலையை வாரிசு இருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார். அப்போ 90s காலகட்டத்தில் அப்போ உள்ள சந்திரபாபு நாயுடு ரெசம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அது சிஎம் ஆவார், புதுமை பித்தனில் சிஎம் ஆகிற மாதிரிலாம் காட்சியிருக்கும். அப்போ அந்த சந்திரபாபு நாயுடைய கெட்டப் அப்படியே போட்டிருப்பாங்க. அப்போது ரிசம்பிளில் பண்ணுறது தான். ஆனால் அவருடைய மேனரிசத்தில் பண்ணுறாரா, விஜய் மாதிரி ஒரு இப்படி பேசுகிறாரா, இப்படி ஆடுறாருலாம் தெரியல. அதெல்லாம் பண்ணல. நட்டியாவே நடிச்சிருக்காரு. அந்த அவுட்ஃபிட் லுக்கை மட்டும் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த டீம்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் விஜய் அவர்களை மட்டும் இல்லை, நாங்கள் அரசியல்ல என்னென்ன ஒரு ஃபன் நடக்குதோ அதை தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கோம். ஆனால் இது வந்து டிவிகேக்கு எதிராகவோ இல்லை எதுவாகவோ இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2 விமர்சனம் இருந்தது. இது வந்து விஜய் அவர்களுக்கு
விஜய் அவர்களோட பேரை கெடுக்கிறதுக்கு தான் இந்த படம்ன்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சில விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. இல்ல எப்படியா இருந்தாலும் ஒரு டாக் வந்துருச்சுல, விஜய் சுத்தியே தான் செய்தி போயிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு கெயின் தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். விஜய் சுத்தியே ஒரு படம் வருது, விஜய் சுத்தியே பேசுறோம், விஜய் சுத்தியே வீடியோ போடுறோம் அப்படிங்கிற அதுவே அவருக்கு மைனஸோ பிளஸோ அவரை சுத்தி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குல்ல. என்னன்னா இதுல ஆதவ் அர்ஜுனா தான் சொல்லியிருந்தாரு, என்னன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படம் ஜனநாயகன் சொல்லிட்டு சென்சார் பண்ணாங்க, நிறைய இஷ்யூ பண்ணாங்க. ஆனா இந்த டைம்ல ஒரு அரசியல் படத்தை எப்படி சென்சார் உடனே கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இது பார்ஷியாலிட்டி தானே பாக்குறாங்க. அப்படி பார்த்தா ஜனநாயகனை முடக்கணும்னு சொல்லிட்டு அதுல அரசியல் கண்டென்ட் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணல. ஆனா இதுலயும் அரசியல் தானே பேசியிருக்காங்க, அதை மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இல்ல அதாவது அவரு நட்டி வந்து அரசியல்வாதி இல்ல, சிம்பிள் மேட்டர். நட்டி அரசியல்வாதி இல்லை, இவர் அரசியல்வாதி. அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தலை நோக்கி முதல் முறையாக சந்திக்கிறப்ப அவருடைய படம் வர்றப்ப கூடுதலான அங்கே கை வைக்கத்தான் செய்வாங்க. அது யாருக்குமே எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். இப்போ நட்டி அரசியல்வாதியாக இருந்து நட்டி தேர்தலில் போட்டி போடுறாருன்னா அந்த படத்தை கூடுதலாக தேர்தல் ஆணையத்தினுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். இவ்வளோ சிக்கல் இருக்கலாம். அதை ஒரிஜினா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க, இது கூட தெரியாமல் இருக்குது. இப்போ ஒரு சட்டையர் நீங்கள் வந்து ஒரு கலைஞராக பண்ணுறதுக்கும் ஒரு அரசியல்வாதியாக பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அதை தான் அப்படி தான் பார்க்கணும். இப்போ என்னன்னா ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டே வருது, என்னன்னா விஜய் அவர்களோட சிலையை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏஐல பண்றாங்க, ஏஐ வச்சு பண்றாங்க. இது அரசியலே இது ரொம்ப புதுசா இருக்கு சார். இப்போ அதை வச்சு நிறைய கட்சியில அதையே ஃபாலோ பண்றாங்க. ஓ இவங்க இப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி வேஷம் போட்டு வர்றது, கலைஞர் மாதிரி வேஷம் போட்டு இது எப்படி இல்லை, இது ரொம்ப நாளாவே இருக்கு. அதாவது முந்தைய மேடைகள்ல வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. முந்தைய எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு பாடல்களுக்கு ஆடுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு ஆடுவாங்க. மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, கூட்டத்தை களைஞ்சி போகாமல் வைக்கிறதுக்காக மேடைகளில் அவங்கள மாதிரி வேஷம் போட்டு ஆடுறதுலாம் ரொம்ப நாளாவே இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஏஐலே வராங்க, இவங்க போட தூக்கிட்டு வர்றாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. மாலையே போட்டிருக்காங்க, போட தூக்கிட்டு வர்றாங்க, ஏஐ வச்சிருக்காங்க. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம் தான். ஆனா இவங்க பிரச்சாரத்துக்கே கூட்டு போவாங்க, பெரிய விஷயமா இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூட்டம் நடக்குது, இன்னைக்கு மாலையில இந்த கட்சியினுடைய தலைவர் பேச வர்றாரு, சிறப்பு பேச்சாளர் பேச வர்றாங்கன்னா அந்த கூட்டம் வந்துடும். அந்த கூட்டத்தை கலைஞ்சு விடாம போறதுக்கு, அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக அந்த மாதிரியே எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ வேஷம் போட்டு இன்பமேன்னு பாடுகிறார். அந்த பக்கம் ஸ்டேஜ் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிடுவார். இது வந்து அவங்க பார்த்து கை தட்டுவாங்க. அது வந்து அவங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக மட்டும் பயன்படுத்துவாங்க. இவனுங்க பிரச்சாரத்தை குறிப்பிட்டானுங்க. அதான் சார் பேசுற மாதிரிலாம் இருக்கு, என்ன பண்றீங்க? அதான் சொல்றேன், இவங்க ஒரு படி மேல போய் பிரச்சாரத்துக்கே இதாங்க விஜய்ன்ட்டான். இது புதுசு, இது பண்ணவும் கூடாது. அதாவது அவங்களை வந்து ரிசம்பிள் பண்ணி அந்த உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. இவங்க ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க தான் வந்து விஜய் வந்து அடுத்து வந்து எலெக்ஷன் ஜெயிச்சப்பறம் இவர் தான் விஜய்ன்றாங்க போல, இவர் தான் விஜய், இவர்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு. அவர் உடனே விஜய் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு இப்படி கை காமிச்சிட்டு போறாரு. அதே மாதிரி இப்படின்றாரு கூட போய் முன்னிட்டே போறத பார்த்தா விஎஸ் பாபுன்னு ஒரு சீன அரசியல்வாதி, அவர் திமுக இருந்தார், அதிமுக இருந்தார். அவர் ஒருத்தர் விஜய் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, ஓட்டு கேட்டு போறாரு, இவர் கூட ரெண்டு போறாரு. என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு. அரசியலுங்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சு அவங்களுக்கு. வேஷம் போட்டுட்டு போய் 4 பேர் கையை காமிச்சு கும்பிட்டா ஓட்டு போட்டுருவாங்க. எந்த கொள்கையும் சொல்ல மாட்டேன், எந்த திட்டத்தையும் சொல்ல மாட்டேன். நம்மளை பாட்டு பாடினா போதும், விசில் அடிச்சா போதும், என்ன மாதிரி ஒருத்தர் கூட்டு போனால் போதும், ஓட்டு வந்துடணும். எந்த அளவுக்கு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. கூட்டம் சேருது. கூட்டம் வந்து அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில அவர் எப்படி இருக்காரு பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் செய்யும். இது வந்து இது எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். மீண்டும் பேசுவோம் சார். நன்றி.